தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, ஆபகுக் 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நாம் இன்று ரட்சிப்படைந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று திருப்தியா இருக்கோம் அப்படின்னா, அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் களி கூறுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. புலம்பல் இருக்கதான் செய்யும். புலம்பலை எல்லாம் மாற்றுவார் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்ளும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புலம்பல்ல கூட நம்ம களி கூறுவோம். நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, அந்த களி கூறுதல் எப்போ வரும்னா, தேவனை நீங்கள் முழுமையாக உறுதியாக நம்பி இருக்கும் போது மட்டும்தான் வரும். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இது மேல் வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு ரொம்ப எளிதா புரியும். 17 நான் வாசிக்கிறேன். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முத்தலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், அப்படின்னா என்ன இல்லாமல் போனாலும் நான் அவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், இல்லை என்று சொல்லும்போது அந்த அல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய எல்லையை தேவன் பெரிதாக்குவார். இதை ஞாபகம் வச்சுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி இல்லை அப்படின்னு வரும்போதுதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை புலம்பலில் இருந்து ஆனந்த களிப்பாக மாற்றுவார். நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும், அது மட்டும் இல்லை, தேவனுக்குள் களி கூறுவீங்க. ஆமென்.